Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி Philosopher's Stone புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 6 The Journey from Platform 9 and 3/4 ஓட பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் தி Philosopher's Stone புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து Philosopher's Stone தமிழ் புக்ஸ்னு சொல்லி தனியா லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல செக் பண்ணுவாங்க. அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். சரி நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சோனே ரான் வந்து நான் எக்காரணத்தை கொண்டு அந்த ஸ்லிதரின்ல மட்டும் சாட்டே ஆக மாட்டேன். ஏன்னா அந்த ஹவுஸ்ல தான் அந்த என்ன மன்னிச்சுடு அந்த பேர் சொல்லக்கூடாதவன் அந்த ஹவுஸ்ல தான் இருந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ரானோட முகம் வந்து பயங்கரமா வெளிரி போயிடுது. அதே சமயம் நம்ம ஹாரி வந்து ரானை எப்படியாச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி ஏய் ரான் அங்க பாரு ஸ்கேபர்ஸோட மீச நுனி வந்து கொஞ்சம் லைட்டா கலர் மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி வந்து அதெல்லாம் இருக்கட்டும், ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து படிச்சு முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் உன்னோட பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிருக்காங்க, அவங்க பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மந்திரவாதி அப்படி என்னதான் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து பயங்கர ஆர்வமா ரான்ட்ட வந்து கேட்டுக்கிருந்தான். சொன்னே ரான் வந்து என்னோட அண்ணன் சார்லி வந்து ரொமேனியால டிராகனை பத்தின ஆராய்ச்சிகளை பத்தி படிச்சுக்கிருக்கான். அப்புறம் என்னோட அண்ணன் பில் வீஸ்லி வந்து ஆப்பிரிக்கால இருக்க கிரிங்கார்ட்ஸ் வங்கிக்காக ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கு இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஹாரி நீ கிரிங்கார்ட்ஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? டெய்லி ப்ராஃபிட் நியூஸ் பேப்பர் ஃபுல்லா இத பத்தின விஷயம் தான். நீ மகிள்ஸ் வேர்ல்டுல இருந்தனால உனக்கு இந்த நியூஸ் பேப்பரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்திருக்காது. என்ன விஷயம்னா யாரோ ஒரு ஆள் வந்து அவ்வளோ ஹை செக்யூரிட்டியா இருக்க கிரிங்கார்ட்ஸ் பேங்க்ல இருக்க ஒரு வால்ட்டை வந்து கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்ற, உண்மையாவா? அங்க இருக்கவங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அதுதான் பிரச்சனையே, எந்த ஒரு சின்ன எவிடன்ஸும் இல்லாம இப்படி ஒரு வேலையை பார்த்து இருந்திருக்காங்க. எங்க அப்பா சொன்னாரு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு டார்க் விசார்ட் தான் இருப்பாராம். அது போக எங்க அப்பா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு, கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணவன் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் பின்னாடி இருக்க ஒரு நபரா தான் இருக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து ரான் சொன்ன விஷயங்களை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பேர் சொல்லக்கூடாதவன் எதுக்கு இப்படி பண்ணிக்கிருக்கான், அவனோட பேரை கேட்டாலே எனக்குள்ள ஏன் இப்படி ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து தனக்குள்ளேயே பேசிக்கிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த வால்டமோர்ட் கண்டிப்பா இந்த மந்திர உலகத்துக்குள்ள நுழையிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து தனக்குள்ளேயே நினைச்சுக்க இருக்கான். அதே சமயம் ரான் வந்து ஹாரி உனக்கு பிடிச்ச குவிடிச் டீம் எது அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து எனக்கு அப்படி எந்த டீமே தெரியாது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்ற ஹாரி, குவிடிச்சை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? அது உலகத்திலேயே தலை சிறந்த கேம் ஹாரி. அந்த கேம்ல மொத்தம் 4 வகையான பந்துகளை பயன்படுத்துவாங்க. 7 வீரர்கள் அந்த கேம்ல பங்கேற்பாங்க. என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே அதுல பங்கேற்று பல டிராஃபிஸ் அடிச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிரதர்ஸோட போன பயங்கர ஃபேமஸான குவிடிச் கேமை பத்தி ரான் வந்து ஹாரிட்ட சொல்லிக்கிருக்கான். அது போக அந்த கேம் வளர்றதுக்கு கொஞ்சம் விலை உயர்ந்த ப்ரூம் ஸ்டிக்ல தான் ஹாரி பயன்படுத்தணும். அது போக அந்த குவிடிச் கேம்ல சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ணாலே ஈஸியா அந்த கேமை நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் நம்ம ரானோ ஹாரி இருக்க அந்த கம்பார்ட்மெண்ட் டோரை வந்து யாரோ தட்டிட்டு உள்ள வராங்க. ஸோ இந்த முறை வந்தது நம்ம ஹெர்மைனியோ நிவலோ கிடையாது. ஸோ இந்த தடவை 3 பசங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வர்றாங்க. ஸோ அதுல ஒரு பையனை ஹாரி ஆல்ரெடி டைகனலில வச்சு மீட் பண்ணியிருப்பான் அந்த மேடம் மால்கின்ஸோட கடையில. ஸோ அந்த பையன் ஹாரிய பயங்கரமா உத்து பார்த்துக்கு இருக்கான். ஹோ, அப்ப எல்லாரும் பேசிக்கு இருந்தது உண்மைதான் போலயே, எல்லாரும் இந்த ஹாரி பாட்டர் வந்துட்டான்னு சொல்லிக்கு இருந்தாங்க, அப்போ நீ தான் அந்த ஹாரி பாட்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஹாரி வந்து ஆமா நான் தான் ஹாரி அப்படின்னு சொல்றப்ப அந்த வெளிரி போன முகத்துல இருக்க பையனுக்கு பக்கத்துல 2 பசங்க நின்னுக்கு இருந்தாங்க. 2 பேரோட உடம்பும் பயங்கர பல்காவே இருந்தது. அவங்க ரொம்ப முரட்டுத்தனமான ஆளுன்றது அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சது. சோ அவங்க 2 பேரும் அந்த நடுவுல இருக்க பையனோட பாடி கார்டு மாதிரியே இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் ஹாரி வந்து ஒத்து பார்த்துக்கு இருந்தான். சோ அந்த நடுவுல இருந்த பையன் வந்து ஹோ நான் இவங்களை இன்ட்ரோ பண்ணவே இல்லையே, இவனோட பேர் வந்து கிராப், இவனோட பேர் வந்து கோயல், அப்புறம் என்னோட பேரு
மால்ஃபாய், டிராக்கோ மால்ஃபாய் அப்படின்னு சொல்லும் பொழுது ரான் வந்து லைட்டா சிரிச்சிடுறான். சொன்னே டிராக்கோ வந்து ஹோ என்னோட பேரை கேட்டா உனக்கு அவ்வளோ சிரிப்பா இருக்கா என்ன? உன்னோட முகத்தை பார்த்தாலே நீ யாருன்றது நல்லாவே தெரியுதே. உன்னோட சிகப்பு கலர் முடி, உன் முகத்துல இருக்க நூற்றுக்கணக்கான மச்சம், அது போக உங்க குடும்பத்துல குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு வருஷத்துல எல்லா நாளும் வேலைக்கு போகணும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. ஹாரி, நீ இங்க இருக்க மந்திரவாதிகள் குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க எந்த மந்திரவாதி குடும்பம் மேல இருக்கு, எந்த மந்திரவாதி குடும்பம் கீழே இருக்குன்றத நீ கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீ தவறான நபர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, அது உனக்கு நல்லது இல்ல ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு டிராக்கோ வந்து ஹாரி கிட்ட வந்து கை நீட்டுறான். பட் ஆனா ஹாரி வந்து நம்ம டிராக்கோக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாம அதை அவாய்ட் பண்ணிடுறான். உடனே ஹாரி வந்து யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் நான் வச்சுக்கணும்னு நீ முடிவு பண்ணாத, அதை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றப்ப டிராக்கோவோட கண்கள் வந்து பயங்கரமா சவக்க ஆரம்பிச்சிடுது. சொன்னே டிராக்கோ வந்து நான் உன்னோட இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா கவனமா தான் இருப்பேன் பாட்டர். அது போக நீ கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கலனா உன்னோட பேரண்ட்ஸுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம நீ இந்த வீஸ்லி ஃபேமிலி, அது போக இந்த ஹாக்ரிட் மாதிரி இருக்க மட்டமான ஆட்களோட நீ பழகினால தான் அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் உன்னையும் தொத்திக்கிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப ஹாரியும் ரானும் வேகமா அவங்களோட சீட்ல இருந்து எழுந்திருச்சிடுறாங்க. சொன்னே ரான் வந்து இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரான் வந்து அவனோட கையை வந்து முறுக்கிக்கு இருக்கான். அந்த சமயத்துல ரானோட முகம் அவனோட தலை என்ன கலர்ல இருக்கோ அந்த கலருக்கு பயங்கரமா செவந்து போயிடுது. சொன்னே டிராக்கோ வந்து ஹோ நீ என் கூட சண்டை போட ட்ரை பண்றியா வீஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கு இருக்கான். சொன்னே ஹாரி வந்து நீ மரியாதையா எங்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில போகலனா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் அவனுக்குள்ள இருக்க பயத்தை மறைச்சுக்கிட்டு பயங்கர கோபமா பேசிக்க இருக்கான். சொன்னே டிராக்கோ வந்து ஹோ ஏய் கிராப், கோயல், இவங்களை நம்ம சும்மா விட்டு தான் ஆகணுமா என்ன அப்படின்னு சொல்றப்ப டிராக்கோ வந்து நாங்க ஆல்ரெடி ஃபுல்லா சாப்பிட்டோம், உங்களோட கம்பார்ட்மெண்ட்ல வேற நிறைய கேண்டீஸ் இருக்கு, அதை நாங்க சாப்பிடாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சாக்லேட் ஃபிராக வந்து எடுக்கிறதுக்காக வேகமா கோயல் வந்து கையை விடுறான். ஸோ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரானோட ஸ்கேபர்ஸ் இருக்கிறது தெரியாம அந்த எலியை வந்து பிடிச்சிடுறான். ஸோ அந்த ஸ்கேபர்ஸ் வந்து கோயலோட விரலை வந்து கடிச்சிடுது. ஸோ இதனால கோயல் வந்து வேகமா அந்த ஸ்கேபர்ஸை தன்னோட விரல்ல வச்சுக்கிட்டே சுத்துறான். இதனால பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த எலி வந்து கிராப் மேல வந்து விழுக ஆரம்பிச்சிடுது. சோ வேகமா அந்த ஸ்கேபர்ஸை தூக்கி போட்டுடுறாங்க. சோ இதனால ஸ்கேபர்ஸ் அந்த ஜன்னல்ல மோதி பொத்துன்னு கீழே விழுந்துடுது. அந்த சமயத்திலேயே நம்ம டிராக்கோ, கிராப், கோயல் 3 பேரும் பயந்துட்டு விழுந்துடுச்சு அங்கிருந்து ஓடிடுறாங்க. அதே சமயம் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வேகமா நம்ம ஹெர்மைனி கிரேஞ்சர் வந்து உள்ள வந்துடுறா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அங்க இருக்க தரை எல்லாமே பயங்கரமா ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து சிந்தி இருக்கிறது தெரியுது. அதே சமயம் நம்ம ரான் வந்து ஸ்கேபர்ஸோட வாளை பிடிச்சு தூக்கி இருக்கான். சொன்னே ரான் வந்து இது என்ன உண்மையிலே ஒரு உயிரினம் தானா? அவன் தூக்கி போட்டதுக்கு இந்த எலி இந்நேரம் செத்துருக்கணும். இத நல்லா பாரு ஹாரி, இது கொரட்டை விட்டு தூங்கிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ரான் வந்து ஹாரி இந்த மால்ஃபாயை நீ முன்னாடியே பார்த்திருக்கே என்ன அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து ஆமா நான் டைகனலில அவனை முன்னாடியே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஆமா அவனோட ஃபேமிலியை பத்தி நீ தெரிஞ்சா கண்டிப்பா அவன் மேல கூட கொஞ்சம் தான் கோவப்படுவ. ஏன்னா இந்த டிராக்கோவோட அப்பா வந்து அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட கூட்டத்துல இருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் அவன் வந்து தன்னை வசியப்படுத்தினதா சொல்லி நார்மல் விசார்டோட அவங்க சேர்ந்துட்டாங்க. பட் ஆனா எங்க அப்பா கண்டிப்பா மால்ஃபாயோட ஃபேமிலி அந்த டார்க் சைட்ல தான் இருக்காங்கன்னு அவர் உறுதியா நம்புறாரு அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மைனி வந்து உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் உங்களோட ட்ரெஸ் ரோப்ஸை போட்டுக்கங்க, நான் இப்பதான் கண்டக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்தேன், நம்ம இன்னும் கொஞ்ச சமயத்திலேயே ஹாக்வர்ட்ஸ்க்கு போய் சேர்ந்துருவோம், அதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் சண்டை போட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஹெர்மைனியை பயங்கரமா முறைச்சு பாத்துக்க இருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி வந்து அந்த ஜன்னல் வெளியே பாக்குறான். சோ வெளியில பாத்துக்கிட்டீங்கன்னா இருள் வந்து பயங்கரமா சூழ்ந்துருது. சோ வானம் வந்து அடர் ஊதா நிறத்துல இருக்கிறது தெரியுது. சோ அந்த சுத்தியுமே வந்து பயங்கரமான மலைகளும் காடுகளும் இருக்கத ஹாரியால நல்லாவே பார்க்க முடியுது. சோ ரயிலோட வேகமே வந்து பயங்கரமா குறைஞ்சிடுது. சோ ரானும் ஹாரியும் வேகமா அவங்களோட ஜாக்கெட்டுகளை கலட்டிட்டு பெருசா இருக்க ஒரு பிளாக் கலர் ரோப்ஸ் வந்து போட்டுடுறாங்க. ரானோட ட்ரெஸ் ரோப்ஸ் வந்து கொஞ்சம் குட்டையாவே இருந்தது. சோ அவனோட ஸ்னீக்கர் செப்பல் வந்து நல்லாவே தெரிஞ்சது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸோட விசில் சவுண்ட் வந்து கேட்டது. நம்ம ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்து சேர போறோம், இன்னும் 5 நிமிஷத்துல உங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையும் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்லயே வச்சுட்டு போயிடுங்க, அது தானாவே உங்களோட ரூமுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றப்ப ஹாரிக்கு வந்து பயங்கரமான பயத்துல நடுங்கிக்கு இருந்தான். சோ ரானோட முகம்
முகமும் பயங்கரமா வெளிரி போயிருந்தது. ஸோ அவங்க 2 பேரும் அங்க மீதி இருந்த முட்டைகள் எல்லாத்தையும் வேக வேகமா அவங்களோட பாக்கெட்ல போட்டுட்டு அங்க இருந்து வேக வேகமா வெளியில வர்றாங்க. ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து குளிர்ந்த இரவோட காற்றுல ஹாரி வந்து பயங்கரமா நடுங்கி இருக்கான். அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட தலைக்கு மேல வந்து ஒரு விளக்கு வந்து அசைஞ்சிட்டே வருது. ஸோ அதை பிடிச்சிட்டு வர்ற நபரோட குரலை ஹாரி வந்து முன்னாடியே கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாரும் இங்க வாங்க, நான் சரியா தானே சொல்றேன், என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிருக்காரு. ஸோ அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹாக்ரிட் தான் அது. ஸோ அவரோட முகத்துல ரோமங்கள் எல்லாமே படர்ந்திருந்தது. அவரோட கண்கள் மட்டும்தான் ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஸோ எல்லாருமே ஹாக்ரிட்டை வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கிருந்தாங்க. ஸோ அந்த இடமே பயங்கர சைலண்டா இருந்தது. நம்ம நெவில் மட்டும் அழுதுகிட்டே மூக்கு உறிஞ்சிற சவுண்டு மட்டும் தான் கேட்டது. இன்னும் கொஞ்ச சமயத்துல நம்ம ஹாக்வர்ட்ஸ்க்கு போய் சேர்ந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் வந்து எல்லாரையும் தன்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லிக்கிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு குறுகலான பாதையில வந்து போய்க்கிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் சைடு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய கருப்பு கலர் ஏரி இருக்கு. ஸோ அந்த கரையில் எல்லாரும் வந்து நின்னதுக்கு அப்புறம் ஆப்போசிட் சைடு பார்த்துக்கிட்டீங்கன்னா பயங்கர ஹைட்ல இருக்க ஒரு மலையில நட்சத்திரங்கள் மின்ற அங்க இருக்க ஜன்னல்கள் எல்லாம் வெளிச்சம் தெரிய ஹாக்வர்ட்ஸோட கோட்டை வந்து பயங்கர கம்பீரமா இருக்கிறது தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க லேக்ல ஒவ்வொரு படகா இருக்கு. சொன்ன ஹாக்ரிட் வந்து இந்த படகுல மொத்தம் 4 நபர்கள் மட்டும்தான் ஏற முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு படகுல நம்ம ஹாரி, ரான், நெவில், ஹெர்மைனி 4 பேர் ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹாக்ரிட் வந்து சரி நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொரு படகா அங்கிருந்து வேக வேகமா கரையேறுது. ஸோ ஒரு வழியா எல்லாரும் படகு மூலியமா ஹாக்வர்ட்ஸ் கோட்டைக்கு கிட்ட வந்துடுறாங்க. ஸோ அங்க இருக்க குறுகலான முகப்போட நுழைவாயில வந்து தாண்டி போறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஐவி கொடிகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இருட்டான சுரங்கப்பாதை வழியா போய்க்கிருக்காங்க. ஸோ கோட்டைக்கு அடியில் அவங்க செல்லும் பொழுது அங்க வந்து பெரிய பெரிய பாறைகள், கூழாங்கற்கள் நிறைந்த தரையில வந்து ஏறுறாங்க. அந்த இடத்துல நம்ம நெவிலோட ட்ரெவர்னு சொல்லக்கூடிய அந்த தேரையை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ நெவில் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த தவளையை வந்து எடுத்துக்கிருக்கான். அதே சமயம் ஹாக்ரிட்டை ஃபாலோ பண்ணிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துக்கிருக்காங்க. அவங்க நடந்து வர தரை வந்து ரொம்ப மென்மையா ஈரப்பதமான புல்வெளிக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கற்கள் நிறைந்த படிக்கட்டுல வந்து ஏறி மேல போய்க்கிருக்காங்க. சோ கடைசியா ஹாக்ரிட் ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையோட கதவு கிட்ட வந்து அந்த கதவை 3 முறை தட்டினாரு. அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர்ஸ் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் 6 தி பிளாட்ஃபார்ம் 9 and 3/4 வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுது. சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சாப்டர் நம்பர் 7 வந்து நம்ம பார்ப்போம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.